மீன் குழம்பு வைக்க போகிறோம்ப்பா. சட்டியை காய வச்சு 100 எண்ணெயை ஊற்றிட்டோம்ப்பா. இப்போ வெந்தயமும் ஜீரகமும் போட்டோம்ப்பா. இப்போ வந்து 5 வெள்ளைப்பூடை எடுத்து நறுக்கி பொடிசாக போட்டிருக்கோம்ப்பா. பொடிசாக போட்டு நல்லா வேக வச்சுட்டோம்ப்பா. இப்போ 1/4 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம்ப்பா. இப்போ 4 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சு போட்டுக்கிட்டோம்ப்பா. இப்போ உப்பு தேவையானது போட்டு நல்லா இதுக்கிட்டோம். 2 ஸ்பூனு வந்து தனி மிளகாப்பொடி போடுறோம்ப்பா. தனி மிளகாப்பொடி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோம். வதக்கிக்கிட்டு அடுத்து வந்து நல்லா உங்களுக்கு புளி 50 புளியை எடுத்து கரைச்சி ஊற்றிக்கிட்டோம்ப்பா. ஊற்றிக்கிட்டு வீட்டு மசால் பொடி வந்து இனிமேல் தான்ப்பா போடுவோம். 2 ஸ்பூன் வீட்டு மசாலா அப்படி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன்ல, அதை மசால் பொடி போட்டாச்சு. நான் வந்து இப்போ தேங்காய் ஊற்றாம தான்ப்பா வைக்கிறேன், கிராமத்து ஸ்டைலில் வைக்கிறேன். இதெல்லாம் அப்படி தானே வைப்பாங்க. அப்படி இப்போ மீன் வந்து நம்ம பொரிக்கிறதுக்காக மசால் போட்டு பிரட்டுறோம்ப்பா. ஜீரகப்பொடி, மிளகு பொடி, வீட்டு மசால் பொடி, தனி மிளகா பொடி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம பிரட்டி வச்சுக்கிட்டோம்ப்பா. வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றி உப்பை போட்டு பிரட்டி வச்சிடுறோம்ப்பா. வச்சு கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ குழம்பு கொதிக்குதுப்பா. இப்போ வந்து மீன் எடுத்து போட்டுக்கிறோம்ப்பா. மீன் எடுத்து போட்டு என்ன மீன்னா ஊளி மீன் தான்ப்பா. ஊளி மீன் தான் எடுத்துருக்கோம். அதை இப்போ கொதிக்க வச்சு நம்ம தேங்காய் ஊற்றாமல் எடுத்துக்கிறோம்ப்பா. இப்போ மீன் குழம்பு வச்சாச்சு. உப்பு உரப்பு எல்லாமே இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம்ப்பா. பார்த்துட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுறோம்ப்பா. இறக்கிட்டு அடுத்து வந்து மீனை பொரிக்கிறோம்ப்பா. மீனை பொரித்து எடுத்துக்கிறோம்ப்பா. மீனை பொரித்து எடுத்தாச்சு. எல்லா மீனையும் பொரித்து எடுத்துக்கிட்டோம்ப்பா. இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா. பாய்.